அவசியம். ஒன்று பெற்றோரின் வளர்ப்பு, இன்னொன்று ஆசிரியரின் பராமரிப்பு. நல்ல பெற்றோர், நல்ல ஆசிரியர் ஒருவருக்கு கிடைத்து விட்டால் அந்த குழந்தை ஆக உயர்வை பெற்றுவிடும். பெற்றோரும் நல்லவர்கள், ஆசிரியர்களும் நல்லவர்கள், எல்லாம் அப்துல் கலாம் தான். இந்த அடிப்படையில் நீங்கள் பெருமானாரை பாருங்கள். பெருமானாருக்கு யார் பெற்றோர்? அலம் எதிர்க்க எத்தீமன் பாவா, நீங்கள் அனாதையாக இருந்தீர்கள், உங்களை வளர்க்கிற பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். ஒரு பிள்ளை அல்லாஹ் வளர்த்தா எப்படி இருக்கும்? அல்லாஹ் வளர்த்த பிள்ளை அண்ணன் பெருமானார். அத்தபடி ரப்பி ஃபஹஸன தஅதீபி, அல்லாஹ் வளர்க்கிறான். அதனால்தான் 63 வயதில் ஒரு பொய் சொன்னதாக, ஒருவரை ஏசியதாக, பேசியதாக, ஏளனம் செய்ததாக, எள்ளி நகைத்ததாக, துன்பப்படுத்தியதாக, துயரப்படுத்தியதாக ஒரு வரலாறு கூட இல்லை. காரணம் அல்லாஹ் வளர்த்தவில்லை. நாம பொய் சொல்லாத ஒரு நாள் இருக்கா? யோசிக்க வேண்டும். பொய் சொல்லாத ஒரு நாள், பொய் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை என்ற நிலையிலே நாம் இருக்கிறோம். கபருக்குள்ள இமாம் கசாலி சொல்லுகிறார்கள், முன்கர் நக்கீர் கேள்வி எனக்கு கேட்க வரும்போது நம்மால் சொன்னானா, இப்பதான் 2 பேர் வந்து போனாங்க. கபருக்குள்ளே சொல்லியிருக்கான், அல்லாட்ட போய் ரப்பே எங்களுக்கு முன்னாடி நீ யாரை அனுப்புன ரப்பே? அல்லாஹ் சொன்னானா, இதுவரைக்கும் ஒரு 5 அடிக்கு மேல வாழ்ந்தான், வாழ்ந்த காலக்குள்ள போய் இங்கே வந்து அடிச்சு விட்டான். அப்ப கபருக்குள்ள கூட போய் சொல்ற ஆளுங்க பெருமானாரை எண்ணி பார்த்தவன். அன்புக்குரியவர்களே, 63 ஆண்டுகளில் ஒரு பொய் இல்லை. காரணம் அல்லாஹ்வின் வளர்ப்பு. சரி, பெருமானாருக்கு ஆசிரியர் யார் உலகத்தில்? யாராவது ரசூலுக்கு ஆசிரியர்கள் இருக்கிறார்களா? அல்லாஹ்தான் ஆசிரியர். அல்லாஹ் ஆசிரியர் என்றால் ஒரு ஆசிரியருக்கு என்ன தெரியுமோ அதை மாணவருக்கு தருவார். இங்கிலீஷ் வாத்தியார் இங்கிலீஷ் கொடுப்பாரு, கெமிஸ்ட்ரி சார் கெமிஸ்ட்ரி கொடுப்பாரு, பயாலஜியை கொடுப்பாரு, பாட்டடியை கொடுப்பாரு. அந்த ஆசிரியருக்கு என்ன தெரியுமோ அதை மாணவருக்கு தருவார். அல்லாமே ஆசிரியர் என்கிற போது அல்லாஹ்வுக்கு என்ன தெரியாது? எல்லாம் தெரியும், அத்தனையும் கொடுத்தான் பெருமானாருக்கு. அல்லமக மா லம் தகுன் தஅலம், குர்ஆன் பேசுகிறது. ஒவ்வொரு நபிக்கும் ஒரு கதையை அல்லாஹ் சொல்லுவார். அல்லம ஆதம் அஸ்மாஅ குல்லஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு மொழி கல்வியை கொடுத்தேன் என்கிறார். ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லம்னாஹு இல்லதுன்னா இல்மா, ஆருட கதை. நாளைக்கு இவர் எப்படி இருப்பாருங்கிறத சொல்லிடுவாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லம் தெரியும் தஅவீல் ஹதீஸ், கனவு கதையை கொடுத்த அல்லாஹ். அல்லம்னா மட்டிக படையில் பறவைகள் பட்சிகள் பேசுகிற பேச்சை கேட்கிற துறையை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு கொடுத்தோம். அல்லம்னாஹு சுன்னத்தல் லபூஸ், இரும்பை உருக்கும் ஆற்றலை தாவூதுக்கு கொடுத்தோம் என்று சொல்லுகிற அல்லாஹ் உங்களுக்கு எல்லாம் தந்து விட்டோம் என்கிறார். எல்லா கலைகளையும் பெற்ற நாயகம் அல்லாஹ் குறிப்பா ஒரு கலை உலகத்துல எந்த நபிக்கும் தராம ரசூலுக்கு மட்டும் கொடுத்தான். என்ன தெரியுமா? உள்ளத்தை சரி செய்கிற கலை. ஞானம், உள்ளத்தை சரி செய்கிற கலை. அதனாலதான் ஒரு ஆசிரியர் உலக வரலாற்றிலேயே ஒரு ஆசிரியர் 1,00,000 மாணவர்கள் ஒருவர் கூட சோழ இல்லை. இப்படி எங்கேயாவது பார்த்துருக்கிறோமா? 40 பேர் கிளாஸ்ல இருக்கிறான், 7 வாத்தியார் வந்து போறாரு 7 பீரியடுக்கு. 40 பேர்த்துல 4 பேர்த்த சரி செய்ய முடியல. எங்களுக்கு ஒரு வாத்தியார் இருந்தார், அவர் பேர் ஐயாசாமி சார். அவர் அழகா பாடம் நடத்துவார். ஆனா அவர் பேர்லயே குரல் எழுதிட்டான். அகர முதல எழுத்தெல்லாம் ஐயாசாமி தலையெழுத்துதான் இல்லையா? இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல், லேபுக்கு போனா பல பிரச்சனைகள். லேப்ல போய் காட்டுறாங்க, தண்ணி சாராயம், தண்ணிக்குள்ள புழுவை போட்டா நீந்துது, சாராயத்துக்குள்ள புழுவை போட்டா செத்து போச்சு. இதுல இருந்து என்னடா தெரியுதுன்னா, ஒருத்தர் மட்டும் எதிர்த்து சொன்னா சாராயம் குடிச்சா வயிற்றுல இருக்கிற புழுலாம் செத்து போயிடுச்சு சார், உடம்புக்கு நல்லது சார். நம்ம மாணவர்கள் நிலைமை 1,24,000 மாணவர்கள். பெருமானார் ஒரு ஆசிரியர், ஒரு பாட புத்தகம், எல்லோரும் மனிதர்கள் அல்ல, புனிதர்கள். உலாயிக ஹிஸ்புல்லாஹ்,
எதை வைத்து சரி செய்தார்கள்? அல்லாஹ் தனக்கு இருக்கிற ஸ்பெஷல் ஆற்றல் உள்ளத்தை சரி செய்தல், உள்ளத்தை அறிதல். அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும் உள்ளத்துல என்ன இருக்குன்னு. கணவனின் உள்ளத்தில் என்ன இருக்கு மனைவிக்கு சொல்ல முடியுமா? மனைவியின் உள்ளத்தில் என்ன இருக்கு கணவனாக சொல்ல முடியுமா? 50 வருஷம் வாழ்றாங்க, உன்னை புரிஞ்சுக்கவே முடியலங்கிறார் இவர். அந்த அம்மா உங்களை புரிஞ்சுக்கவே முடியல கேட்கிறாங்க இல்லையா? எத்தனை தடவை ஐயா சட்டத்தில் சொல்லியிருப்பாங்க. அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். இந்த புரியுதல் என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுப்பது. அல்லாஹ் பார்க்கிறார். இதைத்தான் குர்ஆனில் அல்லாஹ் ஒரு உதாரணம் கொடுத்து சொல்லுவான். குர்ஆனில் இருக்கிற உதாரணம் எல்லாமே $1000 மில்லியன் மதிப்புள்ள உதாரணம். உள்ளத்தை நான் எப்படி அறிகிறேன் என்பதை அல்லாஹ் உதாரணம் கொடுக்கிறான். இந்த கண் இருக்க இல்லையா, 2 கண்ணால நாம பிள்ளைகளை பார்க்கிற போது இதே 2 கண்ணால் தான் பார்க்கிறோம், பாசத்தோடு. நம் பெற்றோர்களை பார்க்கிற போது இதே கண்ணால் தான் பார்க்கிறோம், அன்போடு பார்க்கிறோம். நாம் வளர்த்த பூனை பார்க்கிற போது பரிவோடு பார்க்கிறோம். இதே கண்ணால் தான் நண்பர்களை பார்க்கிறோம், நட்போடு பார்க்கிறோம். இதே 2 கண்ணால் தான் மனைவியை பார்க்கிறார், காதலோடு பார்க்கிறார். இதே 2 கண்ணால் தான் அந்நிய பெண்ணை பார்க்கிறார், காமத்தோடு பார்க்கிறார். அண்ணா நகர்லேயே ஸ்பெஷல் டாக்டர், ஐ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர், நான் என்ன பார்வை பார்த்தேன் கொஞ்சம் ஸ்கேன் பண்ணி சொல்லுங்களேன். அன்பு பார்வையா, பாச பார்வையா, பரிவு பார்வையா, நட்பு பார்வையா, காதல் பார்வையா, காம பார்வையா? உலகத்தில் எந்த டாக்டரும் சொல்ல முடியாது. -2 + 4 என்று சொல்லலாமே தவிர என்ன பார்வை, வல்லாஹு யஅலமு ஹாமினத்தல் அய்யுன் வமா துஃபி சுதூர், அது என்ன பார்வை பார்த்தது, உள்ளத்திற்குள் என்ன மறைத்து வைத்திருக்கிறது, என்ன மோசம். அல்லாஹ் இந்த உள்ளத்தை சரி செய்கிற கலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானாருக்கு கொடுத்தான். அந்த நாயகம் தன்னுடைய தஸ்கியத்தான். இன்னைக்கு அதான் தேவை. 1,24,000 பேர்களையும் புனிதர்களாக, மனிதர்கள் அல்ல, மனித புனிதர்களாக எந்த நேரத்தில் யாரை பின்பற்றினாலும் வெற்றி நிச்சயம் என்று மாற்றி காட்டுகிறார்கள். அப்ப ரசூலினுடைய எல்லா சொற்களுமே ஞானம் நிறைந்த சொற்கள். உங்கள் இமாமை விட எஸ்எஸ் அஜரத்தை விட ஞானத்தை நான் பேசிவிட முடியாது என்பதையும் நான் சொல்லிக் கொடுக்கிறேன். ஒரே ஒரு ஹதீஸ், அபுல் அப்பாஸ் முஸ்தாஃபிரி என்ற முஹத்தீஸ் அபூ ஹாமித் மிஸ்ரி இடத்திலே போய் கேட்கிறார். இந்த ஒரு ஹதீஸை சொல்லி நான் நினைவு கொண்டு விடுவேன். அதனால 10 நிமிஷத்துல முடிச்சிருவாரு, பயங்கர மாட்டேன். சரியா 8:45 முடிச்சிருவாச்சா? அன்பிற்குரியவர்களே, அபுல் அப்பாஸ் முஸ்தாஃபிரி அபூ ஹாமித் போய் கேட்கிறாங்க மிஸ்ரிட்ட. ஒரு கிராமவாசி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்டாரே, ஆணித்து குண வடிவத்தடி எல்லாரும் வாழை செஞ்சாங்களே, அந்த ஹதீஸை எனக்கு சொல்லித்தரும். அப்ப அபூ ஹாமித் மிஸ்ரி சொன்னாங்களா, அந்த ஹதீஸை நான் உனக்கு சொல்றதா இருந்தா 1 வருஷம் நோம்பு வச்சுட்டு வான்னாங்க. ஒரு ஹதீஸ் கிடைக்கிறதுக்கு 1 வருஷம் நீங்க நோம்பு வைக்காமலே சொல்லப்படும் அந்த ஹதீஸ். ஒரு கிராமவாசி பெருமானாரிடத்திலே வந்தா 24 துறை சார்ந்த கேள்விகளை கேட்டார். பெருமானார் ஞானம் நிறைந்த 24 பதிலை, 24 மணி நேரம் பேச வேண்டிய பதிலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த 24 செய்தியை தான் உங்களுக்கு சொல்றேன். அந்த கிராமவாசி சஹாபி பெருமானார் இடத்தில் கேட்டார், இன்னி முஹிப்பன் நகூன அலமன் நாஸ், மக்களிலேயே அலமாக ஆகப்பெரிய அறிவாளியாக இருக்க நான் ஆசைப்படுகிறேன், அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நம்ம இடத்துல ஒருத்தர் கேட்டாங்க, எல்கேஜில இருந்து டியூஷன் எடுக்கணும், நல்ல புக்கெல்லாம் படிக்கணும், சாதனை வரைக்கும் சக்கராத் வரைக்கும் படிக்கணும், அப்பதான் நீ அறிவாளின்னு இந்த உலகம் ஏற்றுக்கும். 1000 வார்த்தைகளை சொல்லுவோம். பெருமானார் ஒற்றை வரியில் பதில் சொன்னார்கள், இத்தகில்லா தக்குன அலமன் நாஸ். இத்தகில்லா எல்லா இபாதத்துகளுக்கும் உயிர் தக்வா, இறையச்சம். அல்லாஹ்வை நீ எவ்வளவு அறிகிறாயோ அந்த அளவுக்கு நீ அறிவாய். அல்லாஹ்வை அறிஞ்சாதானே அவனை பத்தி பயப்பட முடியும், இறையச்சம் வரும். அல்லாஹ்வை பத்தி நமக்கு என்ன தெரியும்? அல்லாஹ்வின் ஆளுமை, வல்லமை, உள்ளமை நமக்கு என்ன? அல்லாஹ்வை என்ன வைத்திருக்கிறோம்? மனசுக்குள் அல்லாஹ் வந்திருக்கிறானா?
நம்ம வீட்டிலே அல்லாஹ்வை புரோக்கராக வைத்திருக்கிறோம். தரகனா நம்ம வீட்டு வேலை முடிஞ்சுனா, அல்லாஹ் என் புள்ள 12வது பாஸ் ஆயிட்டான்னா உனக்கு 20 ரொட்டி சுட்டு கொடுத்துறேன். அல்லாஹ் பாவம் பசியோட படுத்திருக்கான் பாருங்க. அல்லாஹ்வுக்கே டெஸ்ட் வைப்பாரு. நிறைய பேர் ஹஜ்ஜுக்கு போறதுக்குள்ள டெஸ்ட் வச்சுட்டாங்க. அல்லாஹ் அந்த இடம் வித்துருச்சுன்னா நான் ஹஜ்ஜுக்கு போயிடுறேன் இல்லையா? அப்ப அல்லாஹ் புரோக்கரா மாறி உங்க வீட்டுல வந்து அல்லாஹ் விட்டு கொடுத்தா போவார். நமக்கு இல்ல. அல்லாஹ்வை பயந்தோமா? அல்லாஹ்வின் ஆளுமை என்ன, வல்லமை என்ன, அவன் செய்திருக்கிற எல்லாம் அதிசயம், எல்லாம் அதிசயம். இந்த ரோஜா மலருக்குள்ளே அல்லாஹ் அந்த காய்க்குள்ளே அழகான ரோஜாவை சுருட்டி வைத்திருக்கிறார். என்னைக்காவது அந்த ரோஜா மலர்ந்ததற்கு பிறகு மீண்டும் அதை நாம நல்ல மெஷினை வச்சு சுருட்டி உள்ள தள்ளிட முடியுமா? ரப்பல் ஆலமீன் என்ன அழகாக. அப்ப அல்லாஹ்வை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஞானத்தினுடைய திறவுகோல். அந்த ஃப்ரேம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஃப்ரேம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்து ரசூல் வரைக்கும் ஒன்றுதான். லா இலாஹ இல்லல்லாஹ். நபிமார்கள் மாறுவார்கள், ஆனா ஃப்ரேம் ஒன்றுதான். அது நமக்கு கிடைச்ச ஃப்ரேம் என்ன தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ். ஒரு புள்ளி உள்ள எழுத்துக்கள் அதில் கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் புள்ளி உள்ள எழுத்துக்கள் இருக்கு. அலிஃபாவுல இருக்க பா இருக்கா, தா இருக்கா, சா இருக்கா, புள்ளி உள்ள எழுத்துக்கள் கிடையாது. ஏன் தெரியுமா? அல்லாஹ்வின் மீதும் ரசூலின் மீதும் ஒரு புள்ளி கூட விழுந்து விடக் கூடாது என்று புள்ளி இல்லாத எழுத்துக்களில் போர்வை செய்து அந்த பிரேமுக்குள்ளேயே 99 திருநாமங்களை ஒழித்து வைத்திருக்கிறார். எதை போட்டாலும் ஃபிட் ஆகும். லா இலாஹ இல்லல்லாஹ், லா மஅபூத இல்லல்லாஹ், லா ஸமீஅ இல்லல்லாஹ், லா பஸீர இல்லல்லாஹ், லா முஅத்திய இல்லல்லாஹ், லா காஸிம இல்லல்லாஹ், லா ஆதில இல்லல்லாஹ். 99ஐயும் அதற்குள் அடக்கி விடலாம். அழகான பிரேம். ஆனால் அந்த அல்லாஹ்வை அறிந்து கொள்வதற்கு இந்த சமூகம் முன்வந்திருக்கிறதா? ரப்பை அறியாமல் தக்வா வரவே வராது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகில்லாஹ். உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா ரப்பை அறிந்தார்கள். அதனால் தான் தக்வா நிறைந்திருந்தது. உடனே அவர்களை கண்டச்சு ரோம் நாட்டிலிருந்து 2 தூதுவர்கள் வருவார்கள். உமரின் வெள்ளை மாளிகை இருக்கு. உமருக்கு ஒரு மாளிகையும் இல்லை, வீட்டுக்கே கதவு இல்லை. போய் ஜனாதிபதி உமரை கேட்கிறோம். ஜனாதிபதி உமர் நிலமதா இது, கதவே இல்லை. உள்ள போய் கேட்டாக்கா எங்க இருக்கிறார்? அவர் மரத்தடியில தூங்கிட்டு இருப்பார். மரத்தடியில கையை தலைகளையாக வைத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு பயமே இல்லையா? மன் காஃபல்லாஹ காஃபலஹு குல்லு ஷை. நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன், என் இதயத்தில் ரப் இருக்கிறான், ரப்பை அஞ்சுகிறேன், உலகம் என்னை கண்டது. இது வந்துருச்சுன்னா உலகத்தில் யாரை பற்றியும் கவலை இல்லை. யார் ரப்பை அறிகிறாரோ அவன் தான். அவர் 2வது ஒரு கேள்வி கேட்டார். இந்த கிராமவாசி எவ்வளவு அறிவாளி பாருங்களேன். எல்லாம் ஞானம் நிறைந்தவர்கள். இன்னி முகிப்பட்ட கூட அனன்னாஸ். மக்களிலேயே பெரிய பணக்காரனாக ஆக வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? மக்களிலே பெரிய கோடீஸ்வரன். நம்மள்ட்ட கேட்ட என்ன சொல்லுவோம்? திடீர்னு இப்படி கோடீஸ்வரன் ஆகணும்னு நினைச்சா எவனையாவது ஆட்டையை போட்டால் தான் முடியும் இல்லையா? அல்லாஹ் அக்பர். பெருமானார் சொன்னார்கள், குன் கண்ணா அந்த குன் அனன்னாஸ். போதும் என்ற மனதோடு நீ தான் பணக்காரன். போதும் என்ற மனம். ஆனா இன்னைக்கு அந்த மனசு வந்திருக்கா? இங்க சென்னையிலே ஒருத்தர் நமக்கு தெரிஞ்ச நண்பர் அற்புதமா சொல்லுவார். அந்த ஆசை நல்ல மனுஷன், அதே நேரத்தில் நல்ல மனுஷன் உலகங்களை நேசிப்பவர். நான் அடையாளத்தில் 3 சைட் வாங்கி போட்டுருக்கிறேன், பெசன்டேக்கில் 2 சைட் வாங்கி போட்டுருக்கிறேன், இந்த பரமக்குடியில் 4 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கிறேன், அங்கே 3 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கிறேன். அப்போ அவரை கூப்பிட்டு ஆதியாருக்கு வாங்க, அந்த இடமும் உங்களை பார்த்தா தான் சொல்லுது. இடம் என்னங்க சேர்த்து சொல்லுது? உங்கள் தாத்தாவை நான் தான் வாங்கி போட்டிருக்கிறேன், உங்கள் அத்தாவையும் நான் தான் வாங்கி போட்டிருக்கிறேன், கொஞ்ச நாள்ல உங்களையும் நான் தான் வாங்கி போடுவேன். இது என்ன பெருமை இருக்கிறது? காசு விடத்தால் இவனை கிடைத்து விடுகிறது, சந்தோஷம் கிடைத்து விடுகிறது, இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று அழைத்தால் பில்கேட்ஸ் பிச்சைக்காரன். போதும் என்ற மனம்.
வேணும்னா தேட விட்டுருவோம். போதோட அப்படின்னு நல்லா விட்டுருவோம். அண்ணாவினுடைய வடமையில் இயற்கையில் அதிசயமான நாம அழிஞ்சு போற பொருளை அழியாத பொருளை வச்சு பாதுகாப்போம். ஃப்ரிட்ஜ் அழியாது. ஸ்ட்ராங்கர் கத்திரிக்காய் தக்காளி அது பழைய குழம்பு இல்லையா, எல்லா குப்பையும் உள்ளதான் வச்சிருப்போம். அப்ப அழிஞ்சு போற பொருளை எல்லாம் அழியாத பொருளை வச்சு பாதுகாப்போம். நல்ல அப்படி இல்லை. அழிஞ்சு போற உடலுக்குள்ள அழியாத உயிரை வைத்திருப்பாங்க. அழிந்து போகிற பாலுக்குள்ளே அழியாத நெய்யை வைத்திருப்பவன். பால் அழிஞ்சு போயிடும். கொஞ்சம் உரமாற ஊத்துனா கொஞ்சம் 2 நாள் தாங்கும். அதிக வெண்ணையாக்கிட்டா ஒரு 15 நாள் ஆகும். அதிக நெய்யாக்கிட்டா அழிந்து போகிற பாலுக்குள்ளே அழியாத நெய்யை வைத்தவன். போதும் என்று சொன்னால் கொடுக்க தயாராவான். எவன் போதும் என்ற மனதோடு வாழ்கிறானோ அவன் தான் பணக்காரன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அல்லாஹ் அக்பர். அந்த கிராமவாசிக்கு சந்தோஷம். 3வது கேட்டாரு, இன்னி உகிப்ப நக்கூன கைரன் நாஸ், மக்களிலேயே நல்லவனாக இருக்க நான் ஆசைப்படுகிறேன். நல்லவனா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? இன்னைக்கு சமுதாயம், அது இந்த சமுதாயம் நல்லவனா மதிக்கவே மதிக்காது. டிராபிக் போலீஸ் மாதிரி நல்லவன், டிராபிக் போலீஸ் மாதிரி 4 பேருக்கு நல்லது செய்வான். நான் நடுத்தவரை தான் கேட்பான். ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? அதே மாதிரி எவனுக்காவது நல்லது செய்யணும்னு சொன்னா இந்த சமுதாயத்திற்கு தூக்கி குப்பை தூக்கி உட்கார வச்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல யார் உன்னி உகிப்ப நக்கூன கைரன்னா, பெருமானார் சொன்னார்கள், கைருன் நாஸி மை யத்பஉன்னா, மக்களுக்கு எவர் பயனளித்திருக்கிறாரோ அவர்தான் மக்களில் சிறந்தவர். நாம் ஒவ்வொருத்தரும் எண்ணி பார்க்கணும், நாம எத்தனை பேருக்கு பயனாளியாக இருந்திருக்கிறோம். உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் மனிதனுக்கு பயன் தருகிறது. எல்லா மாடும் ஒன்னா சேர்ந்து நாங்க 4 நாள் பால் தர மாட்டோம், ஸ்ட்ரைக் பண்றோம்னு சொல்லிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டீ குடிக்க முடியுமா? இல்லையா? வீட்டுல விசேஷம் நடக்குமா? ஏழும் நடக்காது. எல்லாம் பயன் தருகிறது. ஆனால் நாம் தான் யாருக்கும் பயன் தருவதில்லை. கைரும் நாஸ் மையத்பஉன் நாஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு சஹாபி வருகிறார். நாயகமே, நான் என் ஒட்டகத்தை அவ்வளவு செல்லமா வளர்க்கிறேன். என் பிள்ளை மாதிரி அந்த ஒட்டகத்தை வளர்க்கிறேன். முதல்ல அதுக்கு சாப்பிட வச்சுட்டு நான் சாப்பிடுவேன், அதுக்கு குடிச்சு கொடுத்துட்டு தான் நான் குடிப்பேன். என் ஒட்டகத்துக்கு மேல ஏறி நான் உட்கார்ந்தது இல்லை, முதுகு வலிக்குங்கிறதுனால அவ்வளவு பாசமா வளர்க்கிறேன். என் ஒட்டம் பலாப்பழ ஒட்டம் ராத்திரி என்ன தூங்கவே விடுறதில்லை. ரசூலே, நான் படுத்து தூங்கலாம் போனா ஒரே ஒப்பாரி வச்சு அழுகுது, தூக்கம் ஃபுல்லா போயிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை போன்றவர்கள் அல்ல. ஒரு பக்கம் கேட்டுவிட்டு நீதி சொல்வதற்கு ஒட்டகத்தை கூப்பிடுங்க. ஒட்டகம் வந்தது. எஜமான் சொல்றது சரியான்னு கேட்டாங்க. எஜமான் சொல்றது சரியா? இங்க நாம அப்படிலாம் இல்லையே, ஒரு பக்கம் தானே கேட்போம். ஒட்டகத்துல யாராவது கேட்பானா? ஒரு பக்கம் தான் கேட்போம். அதுல அந்த வழக்குங்கிற ஒரு தமிழ் சொல்லுக்கு ஆங்கிலத்துல 2 சொல்ல பயன்படுத்தலாம். வழக்குங்கிற தமிழ் சொல்லுக்கு பாருங்களேன், ஷூட் அப்படின்னாலும் வழக்கு தான், கேஸ் அப்படின்னாலும் வழக்கு தான். ஷூட் கேஸை தள்ளினா வழக்கு மாதிரி. எத்தனையோ பேர் ஷூட் கேஸை தள்ளி வழக்க மாத்திடுவான். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தை கூப்பிட்டு எஜமான் சொல்றது சரியான்னு கேட்டாங்க. ஆமா, அந்த ஒட்டகம் பேசியது, ரசூலே எனக்கு உண்ண கொடுத்து தான் அவர் உண்பார், எனக்கு குடிக்க கொடுத்து விட்டு தான் அவர் குடிப்பார். அவர் சொல்வது எல்லாம் சரி ரசூலே, அவர் சொல்வது எல்லாம் சரி. பிறகுதான் கருதுறார். ரசூலே, காலையிலிருந்து மாலை வரை உழைக்கிற என் எஜமான் மகரிபு தொழுது விட்டு இஷா தொழுகாமலே உறங்கி விடுகிறார். அவர் எழுகிற வரை தொழுகிற வரை நான் அழுகிறேன். அவர் எழுந்து தொழுது விட்டால் நான் அழுகையை நிறுத்தி விடுகிறேன். என் மீது நன்மையை நாடுகிற, நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற என் எஜமானனை நான் எப்படி நரகத்திற்கு அனுப்ப முடியும்? அந்த சஹாபி எந்திரிச்சு ஒட்டகத்தை பாஞ்சு போய் கட்டி தழுவி நெற்றியிலே முத்தமிட்ட வரலாறுகள். அன்புக்குரியவர்களே, உலகத்தில் இருக்கிற எல்லாம் மனிதனுக்கு நன்மையை நாடுகிறது. நாம் மற்றவர்களுக்கு, ஏன் நம்மை பெற்றவர்களுக்காவது நன்மையை நாடி இருக்கிறோமா எண்ணி பார்த்தவன். 4வதாக கேட்டாரு, இன்னி உகிப்ப நக்கூன அதலன் நாஸ், மக்களிலேயே நீதமானவராக இருக்க நான் ஆசைப்படுகிறேன்.
நீளமா நடக்கணும்னு ஆசைப்படுற அதுக்கு என்ன செய்யணும்? பெருமானார் அழகா பதில் சொன்னாங்க, அன்துஹிப்பலி நஃப்ஸிக் மா துஹிப் லி அஹீக். ஒரு சகோதரருக்கு என்ன பிரியப்படுறியோ, உனக்கு என்ன பிரியப்படுறியோ அதை உன் சகோதரருக்கு பிரியம். அஹீக் லி நஃப்ஸிக் மா துஹிப் இல்லையா? அந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? அஹீக் லின்னாஸி மா துஹிப் லி நஃப்ஸிக். அஹீக் லின்னாஸி மா துஹிப் லி நஃப்ஸிக். உனக்கு என்ன பிரியமோ அதை மற்ற மக்களுக்கு பிரியப்படு. அல்லாஹ் அக்பர். நமக்கு பிரியப்படுறதையா நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குறோம்? கொஞ்சம் யோசிக்கணும். ரெண்டு விசுவாசம், ஒண்ணு நல்லது, ஒண்ணு கோணலா இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லதை எடுத்து தோழருக்கு கொடுக்கிறார். நாம என்ன செஞ்சிருவோம்? கோணல் விசுவாசத்துக்கு கொடுத்துருவோம் இல்லையா? சமீபத்திலே நடந்தது, விளையாட்டுக்கு சொல்லவில்லை, ஒரு ஊர்ல கிராமத்தில் நடந்துச்சு. பாயாசம் மோதினார். பக்கத்து வீட்டுல இருந்து, பள்ளியாசத்துக்கு பக்கத்து வீட்டுல இருந்து அந்த மனுஷன் எப்பயுமே கொடுத்து விட மாட்டாரு பாயாசம். எப்படா அப்படின்னு சொல்லிட்டு மோதினார் குடிச்சு கேட்க, கடைசியில் கொண்டு வந்தவன் சொன்னா, எங்க நன்னா கொடுக்க மாட்டாருன்னா பாயாசத்துல எலி வாங்கி வச்சிருச்சு, உள்ள எலி விழுந்து செத்து போச்சு, அதை வீணாக்க கூடாதுன்னு சொல்லி போட்டு உங்களுக்கு கொடுத்து விட்டாரு. அப்ப எவ்வளவு நல்ல மனசு பார்த்தீங்களா? அவன் தனக்கு எது பிரியமோ, தனக்கு பிரியமானதை அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா இந்த தோட்டத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு கொண்டு வந்து கொடுத்தார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா தனக்கு பிரியமான அருகில் இருக்கிற தோட்டத்தை ரசூல் விரும்புகிறார்கள் என்று கொண்டு வந்து கொடுத்த வரலாறுகளை ஹதீஸ்களில் பார்க்கிறோம். யார் மீதமான என்ன அழகான வார்த்தைகள்! எனக்கு என்ன பிடிக்குமோ அதை மற்றவர்களுக்கு பிரியப்பட வேண்டும். அல்லாஹ் அக்பர். இதை நம்ம சாதாரண வீடுகள் எல்லாத்திலையும் பார்க்கலாம். தான் பொம்பளை பிள்ளை வேகமா பேசுன்னு சொன்னா, என் பிள்ளை துருதுரு எப்பயுமே அப்படின்னு தான் பிள்ளை பேசுனா, பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை பிள்ளை பேசுனா எந்த நேரத்தில் பிறந்தாலும் தெரியல, இவளை எவன் கட்டிக்கிட்டு சாக போறான்னு தெரியல. இது தான் பிள்ளைக்கு ஒரு நீதி. பக்கத்து வீட்டு பிள்ளைக்கு தான் பிள்ளை பாட்டில் கட்டில ஏதாவது கிளாஸை உடைச்சிட்டான்னு சொன்னா, என் பிள்ளை எப்பயுமே துருதுருன்னு தான் இருப்பான், வேகமா இருப்பான் என் பிள்ளை. பக்கத்து வீட்டுக்குள்ள வந்து உடைச்சிருச்சுன்னு சொன்னாக்க சைடு தான் இல்லையா? எந்த நேரத்தில் பிறச்சோம் சக்கராத்து இப்படி வந்து ஆடுது. அப்ப தனக்கு ஒரு நியதி, பிறருக்கு ஒரு நியதி என்றால் இங்கே எங்கே நீதம் வந்து நிலைநாட்டப்படும்? என்ன அழகான வார்த்தைகள்! அஞ்சாவது அவர் கேட்டாரு, இன்னி உகிப்பன் நக்குன் அகசன் நாஸ். அல்லாஹ்விடத்திலே விஐபியாக இருக்க நான் ஆசைப்படுகிறேன், அகசுன் நாஸாக இருக்க ஆசைப்படுகிறேன். அதற்கு என்ன செய்யும்? நம்முடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே பதில் சொன்னார்கள், அக்ஸிர் திக்ரல்லாஹ். நிறைய திக்ர் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் 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 அல்லாஹ். நீங்க அகசுன் நாஸாக மாறி வேண்டாம். இன்றைக்கு நம்முடைய ஆரம்ப காலங்களில் எல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திருக்கிறோம், அல்லாஹ் என்ற சொல் அதிகமாக இருந்தது. இன்னைக்கு அல்லாஹ் மாதிரி ஐயோடு சொல்லிட்டு இருக்கிறான். அவர் ஐயோடு போயிட்டார். எதை தொட்டாலும் ஐயோ. அல்லாஹ் அக்பர். அப்ப அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய ஆற்றல் வலிமை வல்லமை என்ன இந்த உம்மத் புரியவே இல்லை. அக்ஸிர் திக்ரல்லாஹ். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். 99 நோய்களுக்கு அதில் நிவாரணம் இருக்கிறது. குறைந்தது கவலை என்றார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நிறைய பேருக்கு காசு மேல பேராசை இருக்கிறது, வியாபாரம் நடக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. வல்லல்கள் சொல்லி இருக்கிறார்கள், லா ஹவ்லவுக்குள்ளே லாபங்கள் ஒளிந்திருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். கடையை திறக்கும் போது மூடும் போது லா ஹவ்ல வலா குவத்தவை ஓதி தோற்றவர்கள் உலகத்தில் இல்லை. ஆனால் அதை இந்த உம்மத்துக்கு எடுப்பதில்லை. அக்ஸிர் திக்ரல்லாஹ். எந்த திக்ரல்லாஹ்? ஆறாவதா கேட்கிறார், இன்னி உகிப்பன் நக்குன மினல் முஹ்சினீன். நான் உபகாரியாக முஹ்சினாக இருக்க ஆசைப்படுகிறேன். அதற்கு என்ன செய்யும்? பெரிய சப்ஜெக்ட். ஈமான் ஒன்று, இஸ்லாம் ஒன்று, இஹ்சான்ங்கிறது அது ஒரு தனி துறை. நான் முஹ்சினாக இருக்க என்ன செய்வது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஅபுதல்லாஹ கஅன்னக தரா இல்லம் தகுன் தரா ஃபஇன்னஹு யராக். நீ அல்லாஹ்வை பார்ப்பதை போல வணங்கு, அல்லது அல்லாஹ் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தில் தக்பீர் கட்டு. தொழுகையில் அப்படியே நம்ம வணங்குறோம். தொழுகையே ஒரு அதிசயம் இல்லையா? தொழுகையே ஒரு அதிசயம். காரணம்,
படைப்பின் சாரம் தொழுகை. படைப்பு மொத்த எத்தனை படைப்பு இருக்கோ எல்லாமே 4 விதத்தில் அடைஞ்சிடும். மொத்த படைப்புகள். மரங்கள் நின்று கொண்டே இருக்கும், அதுக்கு உட்கார தெரியாது, படிக்க தெரியாது. மலைகள் உட்கார்ந்தே இருக்கும். ஆடு மாடுகள் ஒரு கோவிலேயே இருக்கும். புழுப்பூச்சிகள், பாம்பு பட்டைகள் சுஜூதிலேயே இருக்கும், சஜிதாவிலேயே இருக்கும். ஆனா இந்த மனுஷனுக்கு மட்டும்தான் இந்த 4 முடியும். நினைச்சா நிக்கலாம், நினைச்சா உட்காரலாம், நினைச்சா குனியலாம், நினைச்சா படுக்கலாம். அதனால் 4ஐயும் அல்லாஹ் தொழுகையில் பரலாக்கி 4 விதத்திலும் நன்றி செலுத்து என்கிறான். இவன் எல்லாம் செய்கிறான். நம்ம இந்த காலத்துல பார்த்தா எக்ஸசைஸ் மாதிரி தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறானே தவிர, தோப்புகளை மாதிரி போட்டுட்டு இருக்கானே தவிர, அல்லாஹ் உள்ளத்தில் இருக்கிறான். சஹாபாக்கள் எப்படி தொழுவார்கள்? வெளியில இருந்தாலும் உள்ளமெல்லாம் பள்ளியில் இருக்கும், தொழுகையில் இருக்கும். அவங்க வெளியில தான் உட்கார்ந்துருப்பாங்க, ஆனா உள்ளமெல்லாம் பள்ளியில இருக்கும். நம்ம அப்படி இல்லை, உள்ளதான் இருப்போம், உள்ளமெல்லாம் வெளியில. செருப்ப கட்டி போட்டோமே இருக்குமா இருக்காதா? ஒரு வாரம் தான் ஆச்சு வாங்கி இல்லையா? உள்ளதான் இருப்போம். கல்லாச்சாமி எடுத்துட்டு வந்த மாதிரி இல்லையா? இடையில இருக்கிற அவங்க மோசமான ஆளாச்சு, காசு இருக்குமா இருக்காதா? எல்லாம் அல்லாஹ்வை நினைத்து, அல்லாஹ்வை பார்த்து, அல்லது அல்லாஹ் பார்க்கிறான் என்ற உணர்வோடு நம்முடைய தொழுகை இருந்ததா? தொழுகை பற்றி சொல்றதா சொல்லிட்டே இருக்கிறோம். அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு அல்லாஹ் தொழுகையில் வைத்திருக்கிறான். அதில் சொன்ன மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் தொழுகையில் தீர்வு இருக்கிறது. ஆனா இந்த உம்மத் அதன் பக்கம் வரவே இல்லை. எண்ணம் நாம தொழுகிறோம், நம்ம பிள்ளைகளை தொட வைத்தோமா? நம்முடைய மனைவியை தொட வைத்தோமா? மக்களை தொட வைத்தோமா? அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். அப்துல் காதர் ஜீலானி கதசல்லா ஒருத்தர் வர, வாழ்க்கையில முன்னேற்றமே வர மாட்டேங்குது, என்னதான் செஞ்சாலும் ஒண்ணும் முன்னேற்றம் இல்லை. இப்ப கௌசல்யா சொன்னாங்க 5 நேரம் தொழுதுக்கோன்னு. அவர் சிரிக்கிறார். கௌசல்யா பார்த்து 19 வருஷமா மோதினாருக்கு பக்கத்துல முதல் சப்பில் நிற்கிறேன், ஒரு பறக்க 19 வருஷமா. கௌசல்யா சொன்னாங்க, அவங்க வீட்டினுடைய கதவு ஜன்னல் எல்லாத்தையும் பரதா போடுங்க. போனாரு, கதவு ஜன்னல் எல்லாத்தையும் பரதா போட்டாரு. காசு பணமா கொட்டுது. வந்து கேட்டாரு, பரதாவுக்கும் பறக்கத்துக்கு என்ன சம்பந்தம் ஆச்சுற? கௌசல்யா சொன்னாங்க, தொடாதவனின் பார்வை திறந்திருக்கிற ஜன்னல் கதவு வழியாக வீட்டுக்குள்ளே போனாலே பறக்கத்து போயிடும். தொடாதவனின் பார்வை போனாலே பறக்கத்து போகும் என்றால், தொடாத ஆண்கள், தொடாத பெண்கள், தொடாத இளைஞர்கள் வீட்டில் இருக்கிற போது எங்கே பறக்காச்சு? இந்த தொழுகையை சரி செய்து கொள், நீ முஹ்சினாக மாறிடுவாய். 7ஆவதா கேட்டாரு, இன்னி ஒழிப்பா எக்குமுட ஈமான், என் ஈமான் பரிபூரணமாக வேண்டும். ஈமான் தந்த சின்ன விஷயமா? என் ஈமான் பூர்த்தியாக வேண்டும். அதற்கு என்ன செய்யணும்? முதல்ல நாம ஈமான்டா என்னன்னு நமக்கு தெரியாது, ஆனா முஸ்லிம்னு சொல்லிக்குவோம். ஈமான்டா என்ன? திருச்சியில் ஒரு இடத்துல கேட்கும்போது நம்ம எழுதி வச்சிருந்தான், காட்டில் பல வகையான மான்கள் இருக்கிறது, கவரிமான், புள்ளிமான், அந்த மான், இந்த மான் எழுதி வச்சது கீழே. ஈமான் என்பது ஒரு வகை மான், அதை அதிகம் ஈக்கள் வைத்துக் கொண்டே இருப்பதால் அதற்கு பேர் ஈமான் அப்படின்னு போட்டான். நம்ம நினைப்பா ஈமான் என்ன? வசாடி ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, எந்த இபாதத்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானாலும் அதற்கு ஈமான் வேண்டும். தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படணும், ஈமான். நோம்பு ஈமான், ஜகாத் ஈமான், எல்லாத்துக்கும் ஈமான். அதுக்கு எழுதுறாங்க ஒரு உதாரணம். ஒரு அரசரிடத்திலே வைரம் வைடூரியம் இருக்கிறது. அந்த வைரத்தை பாதுகாக்க ஒரு தங்கப்பெட்டி செஞ்சார். அதை எவ்வளவு தூக்கிப்பட்டு என்ன செய்யறது? அதை பாதுகாக்க ஒரு வெள்ளிப்பெட்டி செஞ்சார். அதையும் விட மாட்டானே உலக. அதை பாதுகாக்க ஒரு செம்பு பெட்டி செஞ்சார். இரும்பு பெட்டியை நம்ம விட மாட்டானே, அதை பாதுகாக்க மண்ணை போட்டு முடித்தார். ஒரு திருடன் மண்ணை உடைத்தால் அவனுக்கு செம்பு பெட்டி கிடைத்து விடும், அதை திறந்த வெள்ளிப்பெட்டி கிடைத்து விடும், அதை திறந்த தங்கப்பெட்டி கிடைத்து விடும், அதை திறந்த பொக்கிஷம் வைரம் கிடைத்து விடும். இதை போன்றுதான் அல்லாஹ் வைரமாக ஈமானை கொடுத்து அதை பாதுகாக்கிற தங்கப்பெட்டியாக பராயில்களை ஏற்படுத்தி, அதை பாதுகாக்கிற வெள்ளிப்பெட்டியாக வாஜிப்களை ஏற்படுத்தி, அதை பாதுகாக்கிற செம்பு பெட்டியாக சுன்னத்துக்களை ஏற்படுத்தி, அதை பாதுகாக்கிற மண்குப்பாவாக முஸ்தகப்புகளை ஏற்படுத்தி திருடனாக இப்லீஸை கூட வர செய்திருக்கிறான். நாம முஸ்தகப்புகளை செய்யவில்லையா? இப்லீஸ் மண்ணை உடைத்து விட்டான். சுன்னத்துக்களையே நிறைவேற்றவில்லையா? செம்பு பெட்டி திறக்கப்பட்டு விட்டது. வாஜிபுகளை நிறைவேற்றவில்லையா? வெள்ளிப்பட்டி திறக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிற பர்துகளையே நிறைவேற்றவில்லையா? தங்கப்பட்டியும் திறக்கப்பட்டு விட்டது. பிறகு ஈமான் என்ற பொக்கிஷம் எங்கே இருக்க போகிறது என்று கேட்கிறார்கள் இமாம் கஸ்ஸாலி.
ஈமான். அல்லாஹ் அக்பர். இந்த ஈமான் எதனால் பூர்த்தியாகிறது? இன்னி உஹிப்ப யக்முல ஈமானி, என் ஈமான் பூர்த்தியாக வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அழகான பதில் சொன்னாங்க தெரியுங்களா? எவ்வளவு பெரிய கேள்வி. ஹஸ்ஸின் குலுகத் யக்முலு ஈமான். உன் குணத்தை அழகாக்கிக்கொள், ஈமான் பூர்த்தியாகும். அழகிலேயே சிறந்த அழகு குண அழகு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு பார்த்து சொன்னார்களே, எத்தனை நற்குணங்கள் இருக்கிறதோ அது மொத்தமும் உங்களிடத்தில் இருக்கிறது. அல்லாஹ் அக்பர். அத்தனை குணங்களையும் மொத்தமாக பெற்றார்களே, நாம எந்த குணத்தை வச்சிருக்கிறோம் இல்லையா? பழிவாக்கும் குணம், பொறாம குணம் எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு அல்லாஹ் ரசூல் விரும்புகிற குணத்தை யார் வைத்திருக்கிறார்களோ, ஹஸ்ஸின் குலுகத், இந்த குணத்திலேயே சிறந்த குணம் எது தெரியுமா? பிறரை மன்னிக்கும் குணம். பிறரை மன்னிக்கும் குணம். பெருமானார் எப்படி மன்னித்தார்கள் தெரியுமா? போர்க்களம், கைபர் போர்க்களம், ஷைபத் இப்னு உஸ்மான் எதிரி வாளை எடுத்து வெட்டுவதற்கு கையை ஓங்கிவிட்டார். வாளை பெருமானாரை வெட்டதுக்கு பின்னர் பெருமானாரை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக் கொண்டார். அல்லாஹ் யஸிமுக மினன் நாஸ். ஜிப்ரீலை இறக்கி விட்டார். நேருக்கு நேராக, எதிரிக்கு நேராக பெருமானார் இருக்கிறார்கள். பெருமானாரின் இடுப்பில் உறைவாள் இருக்கிறது. எடுத்து ஒரே வெட்டு 2 துண்டாக போனாலும் ஆச்சரியம் இல்லை, செய்ய முடியும். ஆனால் பெருமானார் அந்த எதிரி முன்னால் நெஞ்சிலை கை வைத்து, இப்படி ஒரு மன தைரியம் ரசூலை தவிர வேறு யாருக்கு இருந்திருக்க முடியும்? எதிரியின் நெஞ்சிலை கை வைத்து, அல்லாஹ் மஃபுல்லு வர்ஹம் வக்தி, அல்லாஹ் இவரை மன்னிப்பாய். நபி என்று தெரியாமல் செய்கிறார், இவரின் மீது இறக்கப்படுறப்பே இவன் இதயத்தில் கை வைத்து விட்டேன், இந்த இதயம் எனக்கு வேண்டும், அதற்கு ஹிதாயத்தை கொடு. பெருமானார் நெஞ்சில கை வச்சு துஆ செய்றாங்க. வாள் மேலே இருக்கிறது வெட்டுவதற்கு, உதடு கலிமா உரைத்துக் கொண்டிருக்கு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ். எதிரியே ரசூல் மன்னித்திருக்கிறார். நாம கூட பிறந்த அண்ணன் தம்பி மன்னிக்கிறது என்ன இருக்கு? நம்மோடு பிறந்த அண்ணன் தம்பிகள் இல்லையா? அப்ப சிறந்த குணம் எது? மன்னிக்கும் குணம். பெருமானார் அழகாக சொன்னார்கள், குணத்தை அழகாக்கிக்கொள், ஈமான். நாம இங்கிருந்து போறப்ப இதை ஒன்னையாவது தூக்கிட்டு போகுமா? இனிமேல் ரசூலுடைய மீலாதில இருந்து நான் யாரையும் எதிரியாக பார்க்கவில்லை. நான் எல்லாத்தையும் மன்னிச்சேன். அது குறிப்பா அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் மன்னிச்சேன். மன்னிக்கும் உணர்வோடு செல்லுகிறேன். ஏன்னா பெருமானாரின் கடைசி உரையும் அதுதான். எல்லாம் 90,000 பேர் பெருமானார் கடைசியா பார்த்து கேட்டாங்க. எல்லாம் பேசி முடிச்ச